மெக்சிகோவோட மிக கடுமையான பாதுகாப்பு கொண்ட சிறையில் சுத்திட்டு இருக்க இந்த மனிதர் ஒரு சாதாரண நபர் இல்லை. உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் ஆபத்தான கடத்தல்காரனான எல் சாப்போ. இவரோட செல்லில் சிறப்பு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. 24 மணி நேரமும் இவரை காவலர்கள் கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அந்த செல்லில் ஜன்னல் இல்லை, வெளிச்சம் வர்றதுக்கான வழியும் இல்லை. ஒரு மூலையில் மட்டும் பாத்ரூம் இருந்துச்சு. ஆனால் இத்தனை பாதுகாப்பும் கண்காணிப்பும் இருந்த போதும் எல் சாப்போ ஒரு நாள் நடந்துட்டே பாத்ரூம் இருக்க பகுதியை நோக்கி போனான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் பாதுகாப்பு அதிகாரிகளோட கண்களில் படவே இல்லை. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சந்தேகமான காவலர்கள் செல்ல போய் பார்த்தப்போ உலகத்தோட மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரன் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான். அவன் அங்கேருந்து எப்படி தப்பிச்சாங்கிறதையும் அவனோட வாழ்க்கையை பற்றியும் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் ஹரிஸ் மாறன். 1957ஆம் ஆண்டு மெக்சிகோவில் இருக்க ஒரு சிறிய நகரமான டுராங்கோவில் பிறந்த எல் சாப்போவோட உண்மையான பேர் ஜோக்வின் கஷ்மன். பிற்காலத்தில் அவர் தன்னை எல் சாப்போன்னு அழைக்க ஆரம்பித்தார். போதைப்பொருள் விற்பனை செய்கிறது அவருக்கு குடும்ப பாரம்பரியமாக வந்துச்சு. அவரோட அப்பாவும் ஒரு சிறிய அளவிலான போதைப்பொருள் விற்பனையாளர் தான். சின்ன வயசுலேயே எல் சாப்போவை வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. வாழ்கிறதுக்கு வேலை எதுவும் இல்லாத எல் சாப்போ கடைசியில் அவரும் போதைப்பொருள் விற்பனையை கையில் எடுத்தார். வெறும் 15 வயசுலேயே அவர் போதைப்பொருள் செடிகளை வளர்க்க ஆரம்பித்தார். தனிமையான இடங்களை தேர்வு செஞ்சு அங்கே மேரிஜுவானான்னு சொல்லப்படுற போதைப்பொருள் செடிகளை வளர்த்தாரு. காலப்போக்கில் அவரோட வியாபாரம் பெருசாகி மெக்சிகோவோட பெரிய போதை கும்பல்கள் அவரை தங்களோட கேங்கில் சேர்க்க விரும்பினாங்க. 1970களில் குவேரபால்மாங்கிற ஒரு போதைப்பொருள் கும்பலில் சேர்ந்த எல் சாப்போ போதைப்பொருள் கடத்தலை கண்காணிக்கிற பணியில் இருந்தார். வேலைக்காக மிகவும் கடுமையானவராக இருந்த எல் சாப்போ டெலிவரி தாமதமானாலோ இல்லைனா சிறிய தவறு எதுவும் நடந்தாலோ அது கூட சம்மந்தப்பட்டவங்களை கொன்னுருவார். 1980களில் மெக்சிகோவோட மிகப்பெரிய போதை கும்பலான எல் பெட்ரோ அவில்ஸுங்கிற கும்பலில் சேர்ந்தார். அங்கேயும் அவருக்கு லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சரக்குகள் அனுப்புகிற பொறுப்பு அவருக்கே கொடுக்கப்பட்டுச்சு. கொலம்பியாவிலிருந்து மெக்சிகோவுக்கு வர போதைப் பொருட்களை கண்காணிக்கிறதே அவரோட முக்கியமான வேலையாக இருந்துச்சு. ஆனால் 1989ல் அந்த கும்பலோட தலைவன் கைது செய்யப்பட்டதும் அந்த கும்பல் சிதற தொடங்குனுச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தின எல் சாப்போ அவரோட சொந்த கும்பலை உருவாக்குனாரு. அந்த கும்பலுக்கு அவர் சினலோவா கார்டல்னு பேர் வச்சார். அந்த காலத்தில் அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்கள் 2 வழிகளில் கடத்தப்பட்டுச்சு. ஒன்று கரிபியன் வழியாகவும் இன்னொன்று மெக்சிகோ எல்லை வழியாகவும் கடத்தப்பட்டுச்சு. அமெரிக்க அதிகாரிகள் முழு கவனத்தையும் கரிபியன் பகுதிக்கு திருப்பினதுனால எல் சாப்போ மெக்சிகோ எல்லையை பயன்படுத்தி போதைப் பொருட்களை கடத்த ஆரம்பித்தார். மெத்தப்பட்டமைன், ஹெராயின், எக்ஸ்டேசி, கொக்கைன் மற்றும் மாரிஜுவானா போன்ற போதைப் பொருட்களை அவர் தயாரித்தார். இதில் கொக்கைன் மற்றும் மாரிஜுவானா அவருக்கு அதிக லாபத்தை கொடுத்ததுனால அதில் அவர் அதிக கவனம் செலுத்தினார். ஆனால் அமெரிக்காக்குள்ள போதைப் பொருட்களை கொண்டு போகிறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஆரம்பத்தில் வாசனை கம்மியாக இருக்க கொக்கைனை ஃபயர் எக்ஸ்டிங்யூசர், மிளகாய் பொடி டின், காரோட டயர் போன்ற பொருட்களில் வச்சு கடத்தினார். இதை மோப்ப நாய்களால் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மற்ற போதைப் பொருட்களை இப்படி கடத்த முடியாதனால எல் சாப்போ உலகையே அதிர வச்ச ஒரு புதிய முறையை பயன்படுத்தினார். அதுதான் சுரங்கப்பாதைகள். எல் சாப்போ கோடிக்கணக்கான டாலர் செலவழித்து நிபுணர்களை வேலைக்கு வச்சு மின்சாரம் மற்றும் காற்றோட்ட வசதி இருக்க மாதிரி ரகசிய சுரங்கங்களை உருவாக்குனாரு. அந்த சுரங்கங்கள் வழியாக தான் அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்களை கடத்த ஆரம்பித்தார். 1990ல் FBI அதிகாரிகள் எல் சாப்போவோட முதல் சுரங்கத்தை கண்டுபிடிச்சப்போ அதிர்ச்சி அடைஞ்சாங்க. சுமார் 300 அடி நீளம் இருக்க அந்த சுரங்கத்தில் முழுமையான மின்சார வசதி இருந்துச்சு. அது ஒரு வீட்டுக்குள்ளே தோண்டப்பட்டிருந்துச்சு. அந்த வீடு எல் சாப்போவோட பாதுகாப்பு இல்லமாக இருந்துச்சு. 2010ல் ஒட்டமேசா பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட இன்னொரு சுரங்கத்தில் ரயில்வே ட்ராக் கூட அமைக்கப்பட்டிருந்துச்சு. கட்டுமான பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக அதை பயன்படுத்தியிருக்காங்க. 2012 மற்றும் 2013ல் மேலும் பல சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதனால் எல் சாப்போ மற்றும் அவரோட கும்பல் கிங் ஆஃப் டனல்னு அழைக்கப்பட்டாங்க. அவர் கட்டின சுரங்கங்கள் மிகவும் ஆழமானதாக இருந்ததுனால நிலத்தடி ரேடார் கருவிகளால் கூட அதை கண்டுபிடிக்க முடியலை. குளியலறை டப் இல்லைனா பாத்ரூமுக்கு கீழே சுரங்கத்தோட பாதைகளை மறைச்சி வச்சுருந்தாங்க. குறிப்பாக அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் இருக்க ஒட்டமேசா பகுதியை அதிகமாக பயன்படுத்தினாங்க. அங்கே தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிறதுனால சுரங்கங்கள் தோன்ற சத்தம் தொழிற்சாலைகள் சத்தத்தில் மறைஞ்சு போயிடும். மேலும் அந்த பகுதியில் இருந்த மண் ரொம்ப மென்மையாக இருந்ததுனால
சுரங்கம் தோன்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. 1993ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி மெக்சிகோ அதிகாரிகள் இறுதியாக எல் சாப்போவை கைது பண்ணாங்க. கோர்ட்டில் அவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. ஆனால் சிறையில் கூட அவர் தன்னோட போதைப்பொருள் வியாபாரத்தை தொடர்ந்தார். சிறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து எல்லா வசதிகளும் அவருக்கு கிடைக்கும்படி பண்ணார். 2001 அமெரிக்க மெக்சிகோ கைதி மாற்று ஒப்பந்தம் எளிதாக்கப்பட்டப்போ அமெரிக்காவுக்கு அவர் அனுப்பிட்டா சிறையிலிருந்து தப்பிக்க முடியாதுன்னு அவர் உணர்ந்தாரு. அதனால சிறையிலிருந்து தப்பிக்க பிளான் போட்டாரு. அதுபடி அங்க இருக்க காவலர்களுக்கு $2 லட்சம் லஞ்சம் கொடுத்து துணி கூடைக்குள்ள மறைஞ்சு அந்த சிறையிலிருந்து தப்பிச்சாரு. அடுத்த 13 ஆண்டுகள் அவர் மறுபடியும் சுரங்கங்கள், போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் பல குற்றச் செயல்கள் மூலமா அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ கவர்மெண்ட்டை பயங்கரமாக சிரமப்படுத்தினாரு. இறுதியில் அவரோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்ச அதிகாரிகள் அந்த வீட்டில் சோதனை நடத்தினாங்க. அந்த நேரத்தில் பாத்ரூமுக்கு கீழே இருந்த ரகசிய சுரங்கம் வழியாக அவர் தப்பிக்க ட்ரை பண்ணார். ஆனால் இந்த டைம் அவரால் தப்பிக்க முடியலை. உடனே போலீஸும் அவரை கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மெக்சிகோவோட பாதுகாப்பான சிறைன்னு சொல்லப்படுற அல்டிப்ளானோங்கிற சிறைக்கு அவரை மாற்றிட்டாங்க. 2015ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி இரவு 8:50க்கு தன்னோட செல்லில் நடந்துட்டு இருந்த எல் சாப்போ கடைசியாக பாத்ரூம் பக்கத்தில் தான் காணப்பட்டார். அந்த ஏரியா மட்டும் கேமராவில் கவர் ஆகாமல் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதிகாரிகள் அவரோட செல்லுக்கு போய் பார்த்தப்போ அவர் அங்கேருந்து காணாமல் போயிருந்தார். பாத்ரூமோட பைப்பை பெருசாக்கி அதுக்கு கீழே இருந்த ரகசிய சுரங்கம் வழியாக அவர் தப்பிச்சு போயிருந்தார். அந்த சுரங்கம் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க கட்டுமான இடம் வரைக்கும் போயிருந்துச்சு. 33 அடி ஆழமும் 5 அடி 7 அங்குல அகலத்திலையும் அமைஞ்சிருந்த அந்த சுரங்கத்தில் ஒரு ஆள் எளிதாக நடந்து போக முடிஞ்சது. ஆனால் இந்த முறை அவரோட சுதந்திரம் ரொம்ப நாள் நீடிக்கலை. 2016ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி மெக்சிகோ கடற்படை அதிகாரிகள் அவரோட பாதுகாப்பு இல்லத்தில் மறுபடியும் தாக்குதல் நடத்தினாங்க. கடுமையான துப்பாக்கி சண்டைக்கு அப்புறம் எல் சாப்போ மீண்டும் கைது செய்யப்பட்டார். ஆனால் இந்த முறை அமெரிக்கன் கவர்மெண்ட் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க விரும்பலை. அதனால் 2017 மெக்சிகன் கவர்மெண்ட் அமெரிக்கா கிட்ட அவரை ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ அவர் கொலராடோவில் இருக்க சூப்பர் மேக்ஸுங்கிற சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. இருந்தாலும் எல் சாப்போ மறுபடியும் தப்பிச்சிருவாரோங்கிற பயம் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் இருக்குது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you.